ஈடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் நம்ம பேச போகிறோம். நீங்க வந்து மறுபடியும் விஜய் சேதுபதி தான் பேச போகிறோம். நேற்று விஜய் சேதுபதி பேசினது சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசியிருந்தாலும் எஃப்ஜேக்கும் சரி, அதே மாதிரி வியானாக்கும் சரி சில விஷயங்களை புரிய வச்சாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் வியானாக்கு வந்து என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து சிரிச்சுட்டே அதை அப்படியே வந்து மறுபடியும் எஃப்ஜேஓடையே வந்து சுற்றுறத வந்து அதை கன்டினியூ பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ வியன்னா எனக்கு தெரிஞ்சு கேம் விட்டு வெளியில போறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அப்படிதான் பாக்குறேன் நான். அண்ட் இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி ஆதிரை உள்ள போயிருக்காங்க. அவங்க வந்து எதுக்கு உள்ள அனுப்புறாங்க அவங்கள அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த வேகத்துல அவங்க வந்து எஃப்ஜேஓடையும் இவங்க வியானாவோடையும் சரியான வாக்குவாதம் போற மாதிரி தெரியுது. நான் இங்க நடக்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசுறது. அதே மாதிரி அவங்க வந்த உடனே வந்து கனியோடைய முகத்திலையும் சரி, மற்ற கண்டஸ்டன்ஸோட முகத்திலையும் ஒரு ஒரு அதிர்ச்சி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாரு சாண்ட்ராலாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. பாரு சாண்ட்ரா திவ்யா அவங்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா ஜாலியா வெல்கம் பண்றாங்க. மற்ற எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். நான் உங்க ஹரீஷ் முகத்தில் பேசுறேன். பிரியா குரல் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வீக்கெண்ட்னா வந்துட்டு ரொம்ப இதுவா போகும், கிளம்சியா போகும், அப்படி இப்படின்னுட்டுனால நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நான் எதிர்பார்த்துட்டேன். ஏன்னா நீ வந்து நேத்து பண்ணினதே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் ரிவ்யூ கொடுக்குறேனே. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்துட்டு ஆதிரையோட என்ட்ரி வந்துட்டு எனக்கு கொஞ்சமாச்சும் வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத சொல்றேன். இனிஷியலி ஆதிரை பண்ணப்போ அப்போஸ் பண்ணவுள்ள நானும் ஒருத்தி அப்படின்றத நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு என்ன தெரியுமா, நீங்க வந்திருக்கிறது எதுக்கு, நீங்க யாரு, அந்த பிராண்ட் எல்லாம் வந்துட்டு மறைச்சு வச்சுட்டு நீங்க யாரு, நீங்க என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்க, ஸோ இதை பத்தி போகணுமே தவிர வந்துட்டு அடல்ட் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக இந்த ஷோன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா வந்துட்டு நீங்களா வந்துட்டு யோசிச்சுட்டு கத்துறதுக்கும் அடல்ட் கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் இந்த ஷோ நினைச்சு தப்பு தப்பா யோசிச்சுட்டு வந்திருக்கீங்கன்றது. பூர்ணிமா ஆல்சோ டெட். ஆனா அது வந்து கொஞ்சம் ஒழுங்கா இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் இனிஷியல் டேஸ்லயே பூர்ணிமா அதை பண்ணல. அதனாலதான் வந்துட்டு பூர்ணிமானால இப்ப இன்னைக்கு கெஸ்டா வந்து வர ஒருத்தவங்க முடியுது. கேம் கையை விட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சப்பதான் அந்த லவ் கான்செப்ட் எடுத்தாங்க. அது வரைக்கும் எடுக்கிறாங்க. அவங்களுடைய கேம் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா. பூர்ணிமா வந்துட்டு அவங்களோட கேம ரொம்ப பக்காவா அழகா விளையாடினாங்க. செகண்ட் டைம் வந்துட்டு அவங்க ஒரு ஐ மீன் அந்த கேப்டன்சி எல்லாம் எடுக்கிறப்ப வந்துட்டு அவங்களுக்கான அந்த கேப்டன்சிக்கான மரியாதை மக்கள் கிட்ட இருந்தது. பட் எஃப்ஜேக்கு வந்துட்டு செகண்ட் டைம் கேப்டன்சி வந்தப்ப ஐயோ இந்த விடல பையனுக்கா, நான் வேற வார்த்தை சொல்ல வந்தேன், இந்த விடல பையனுக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு தோணுச்சே தவிர பூர்ணிமாவோட கேப்டன்சி ஆகட்டும், பூர்ணிமா வச்ச பாயிண்ட்ஸுகள் ஆகட்டும் அவ்வளோ அழகா இருந்தது. லாஸ்ட்ல வந்துட்டு தனக்கு எந்த ஹோப்பும் இல்லைன்றப்பதான் வந்துட்டு தன்னால இங்க சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அந்த லவ் கண்டென்ட்டுக்கே போனாங்க. தட் டு இட் வாஸ் குவைட் டீசன்ட். ஆதிரை பண்ணது வந்துட்டு நாட் டீசன்ட் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நான் அட்லீஸ்ட் என்ன சொல்றது, இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எஃப்ஜேவை பழி வாங்குறதுக்கோ, வியனாவை பத்தி பேசுறதுக்கோ, கனியை பத்தி பேசுறதுக்கோ நமக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த பிளாட்ஃபார்மை நீங்க உங்க அதுக்குதான் உள்ள வந்திருக்காங்க. அந்த என்ன டிட் ஃபார் டாட்ன்ற. நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஆதிரை இனிஷியலி வரப்போ என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வெளியில இருக்கான், எனக்கு இங்க ஒருத்தர் தேவைப்படுது, நான் வந்துட்டு நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அவன் ஓகே சொன்னான். எஃப்ஜே என்ன சொல்றான், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியில இருக்கா, நான் இங்க பண்ற கண்டென்ட்ன்றது எனக்கு தப்பா தோணல. வியானா என்ன சொல்றா, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வெளியில இருக்கா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் நம்ம இந்த ஒருவனுக்கு ஒருத்தி கான்செப்ட் எல்லாம் நான் இங்க கொண்டு வரல. ஆனா அட்லீஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ட்ரூவா இருக்கையாச்சும் பழகணும் இல்ல அப்படி. இப்போ நான் ஒருத்தரை நம்பி வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் பேசுறேன்னா அந்த ட்ரஸ்ட், அந்த செக்யூர்ட் ஃபீல் எனக்கு ஒருத்தர்கிட்ட வரணும். ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கும் மேலயும் எனக்கு வந்துச்சுனாக்கா நான் வேற. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தான் நான் சொல்றேன். நான் அந்த ஒருவன் ஒருத்தி அந்த கான்செப்ட் விட்டுடுங்க. இதுல வேற எதுவும் வந்துட்டு தூக்கிட்டு வந்து போடாதீங்க. என்ன சொல்றது, பண்றது எனக்கு என்ன பொறுத்தவரை அண்ணா பாப்பா லவ் கான்செப்ட் அது இப்போ இந்த ஜென்சி ட்ரெண்ட் அது அது இப்படிதான் போயிட்டு இருக்கு. தங்கச்சி அண்ணனை லவ் பண்ணி அது அது அந்த ட்ரெண்டு தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதைத்தான் வியானா ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா வந்த புதுசுல எம்ஜே அண்ணான்னாங்க. அப்புறம் அதுவே வந்து இப்போ
அவங்களுக்கு வந்து ஒரு பேரா இருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா நான் அப்படிதான் அதை பாக்குறேன். பட் எஃப்ஜே, வியானா, கனி இவங்கெல்லாம் டார்கெட் பண்றதுக்காக தான் இவங்க வராங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை அது வெல்கம் மூவ் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அது யா வந்து வெல்கம், நான் வெல்கம் பண்றேன். மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அதுக்கு தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் ஏன்னா வியானா வந்துட்டு வெளியில போய் கொடுத்த இன்ட்ரோ எல்லாம் பேசின பேச்சுக்கு வந்துட்டு திருப்பி கூப்பிட மாட்டாங்க விஜய் டிவில. பட் அதையும் மீறி வந்துட்டு கூப்பிட்டு இருக்காங்க ஆதிரையா அப்படின்றப்போ வந்துட்டு இதுக்காக தான் அப்படின்றது நல்லா எல்லாருக்குமே புரியும். பட் எனக்கு வந்துட்டு வியானா கூட வந்துட்டு ஏதோ சின்ன பொண்ணு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் இந்த கனித்தீரு வந்துட்டு என்னால டைஜஸ்ட் பண்ண கூட முடியல. ஏன்னா நானும் ஒரு அம்மான்றதுனால அந்த அம்மா ஸ்தானம் எவ்வளவு பெரிய விஷயம் அது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தாயின்ற அந்த வார்த்தைய, அந்த தாய்மைன்ற வார்த்தைய அப்படி வந்துட்டு கெடுக்கிறாங்கன்றது அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு. இஃப் ஷீ இஸ் a divorcee or செப்பரேட்டட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்து ஷீஸ் என்ன சொல்றது வெல்கமிங் நியூ லைஃப்ன்றப்பெல்லாம் வந்துட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஓகே கோ ஹெட் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஒரு அழகான ஃபேமிலி வெளியில இருக்கும் போது நேத்தெல்லாம் நீ பார்த்தேன்னா நிஜமா சொல்றேன், நான் ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது, காரி துப்பனம் போல இருந்தது. அவன் எஃப்ஜே வந்துட்டு கால் நம்ம எப்படி அது ஒரு பெண் வந்துட்டு அப்படி அலோ பண்றான்றது எனக்கு தெரியல. எனக்கு நம்ம அண்ணன் தம்பி அப்பா பொண்ணு அந்த இதெல்லாம் கூட போகட்டும், ஹஸ்பண்டே இருந்தாலும் கூட ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அது எப்படி அதை நீ கால் மேல படுக்குவ, தொட மேல படுக்குவ, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சத்தியமா என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அது நாங்க எங்க கலாச்சாரத்தையும் நான் கொண்டு வரல. நான் இந்த கலாச்சாரம் இதை பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கும் இங்க வரல நானு. பட் ஒரு லிமிட் இருக்கு. பாக்குற நாங்க பாவம் இல்லையான்ற அளவுக்கு வந்துட்டு எங்களை கொண்டு போய் விடுறீங்கன்றது. அந்த அம்மா வயசு என்ன, இந்த பையன் வயசு என்ன, முட்டி வரைக்கும் அதுக்கு ட்ரெஸ் இல்ல, அந்த முட்டி கிட்ட படுத்துட்டு இருக்கா, என்ன எழவுடா பண்ணீங்க அப்படின்றதுதான் நம்மளுக்கு கேட்க தோணுது. நான் என்ன சொல்றேன், இதுக்குன்னு ஒரு சைட் இருக்கு, நீ சொன்ன மாதிரி ஒரு சைட் இருக்கு. சோ அதுல போய் நீங்க பண்ணிக்கங்க. இதுதான் உங்களுக்கு கான்செப்ட், இதுதான் உங்களுக்கு தேவைனாக்க போய் தொலைங்கன்ற. நான் உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க தேடி போங்க. எங்களுக்கு வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஷோன்றது வந்துட்டு வயசானவங்கல இருந்து குழந்தை வரைக்கும் பார்த்துட்டு இருக்க ஒரு ஷோவா தான் நாங்க இந்த 7 சீசனா பார்த்துட்டு இருக்கோம். நான் இப்ப இந்த 2 சீசன்ல வந்துட்டு இப்படி அப்பட்டமா பண்ணிட்டு இருக்கீங்கன்றது வந்துட்டு சகிச்சுக்க முடியல. எனக்கு கூட இப்போ இந்த என்ன சொல்றது புது சின்ன சின்ன பசங்க நான் கூட வந்துட்டு ஓரளவுக்காச்சும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. பட் கனித்திரு தம்பின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டு. இதுல வந்துட்டு விஜயலட்சுமி பெரிய மேதாவி உட்காந்து அட்வைஸ் பண்ணி அவளை இழுத்துட்டு போறதுக்கு வக்கில்ல, உட்காந்து ஸ்டோரி போர்டு உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா இது ஃபேமிலி ரவுண்ட்ல வந்துட்டு போறதுக்கு நாங்க தயாரா இருக்கோன்ற மாதிரி ஒரு இது ஒண்ணு வருது. எந்த மூஞ்சிய வச்சுட்டு போவீங்க அந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு சொல்லுங்க பாக்கலாம். திரு இப்போ எல்லாருக்கும் டவுட் வந்துட்டு திரு இஸ் பெஸ்ட் ஹஸ்பண்டான்ற டவுட் தான் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? இப்ப நீங்க பண்றது வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இப்போ என்ன சொல்றது, ஒருத்தர் வந்துட்டு இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது என்ன மட்டும் பாதிக்கிறதா இருந்தாக்கா எனக்கு பிரச்சனை கிடையாது. என் குழந்தைங்களை பாதிக்குது, என் பேரண்ட்ஸை பாதிக்குது, என்னோட இப்ப என்ன சொல்றது இருக்கிற ரிலேஷன்ஸை பாதிக்குதுன்றப்ப வந்துட்டு அந்த முடிவு நம்ம எடுக்கணுமா வேண்டாமா நான் யோசிக்கிற ஆளு நான். அந்த மாதிரி தான் இப்ப பெண்கள் வந்துட்டு ரொம்ப யோசிச்சு பண்றவங்க, ஆண்கள் வந்துட்டு என்ன சொல்றது கிடைச்ச கேப்ல பண்றவங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கூட நீ எந்த வகையில நீ பெண்ணா இருக்கன்னு சொல்ற, உன் ஃபேமிலி இதுக்கெல்லாம் உன்னை வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்றப்ப அதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. விஜயலட்சுமி ஸ்டோரி பார்த்த உடனே எனக்கு எரிச்சல் வந்தது. இந்த கனிக்கு வந்து அவங்க கேம் ஆட தெரியும், இன்னுமே சுத்தமா கேம் அவங்களுக்கு ஆட தெரியும். Look Harish, I'm not talking about the game. நான் கேமை பத்தியே பேசல, நான் ஒழுக்கத்தை பத்தி நான் பேசுறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் அதைத்தான் சொல்ல வரேன். அவங்களுக்கு கேம் ஆட தெரியல. ரெண்டாவது இந்த பிக் பாஸ் ஹவுஸ் எதுக்கு வந்திருக்கோங்கிற ஐடியாவும் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த ஐடியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் வந்து விஜய் வந்து பேசினாங்க. அவங்க வீடியோ காலில் அவ்வளவு விஷயம் சொன்னாங்க. நீ எதுக்கு வந்திருக்க, நீ யோசி, உன்னோட கேம் ஆடு, நீ மற்றவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வரல, நீ என்ன காரணத்துக்காக உள்ள வந்த, எங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க அதை யோசி அப்படின்னு பல முறை சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வந்து நான் பண்ற கேம், நான் இப்படிதான் இருப்பேன், நான் பண்ற மாதிரிதான் நடந்துக்குவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. விஜயோ இல்ல திருவோ இல்ல வந்து அகத்தியன் சாரோலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களுடைய தலையெழுத்து. எனக்கு திருவு பார்த்தா எனக்கு இப்ப பாவமா இருக்கு. நான் இவ்வளவு நாள் திருவை திட்டிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி ஒரு பொம்பளை எனக்கு இன்னொரு தகவல் வந்துச்சு. திரு வந்து விஜய் சேதுபதி அவரோட ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. ஆமா அதேதான், அந்த இழவுக்கு தான் இன்னும் உள்ள இருக்கு இருக்கலாம். பட் என்ன எனக்கு தெரிஞ்ச வரை கனியை வெளியே அனுப்புங்கன்னு அவங்க கேட்டதாகவும் ஒரு தகவல். கனியை வெளியே அனுப்பிடுங்க, எங்களுக்கு வந்து இது பிக் பாஸ் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட மாதிரியும் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்
கொடுத்த மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்கு என்கிட்ட. ஸோ அதனால இன்னைக்கு என்ன எவிக்ட் பண்ணலாம் இல்ல, லீஸ்ட் ஓட்டு உன்னோட தானே, எவிக்ட் பண்ணலாம் இல்ல. மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் முடியாதுங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்றாங்க, எதனால முடியாதுங்கிறாங்கிறது தெரியல. அவங்களுக்கு கனியை வச்சு என்ன கண்டென்ட் வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. மேபி ஆதரவை வராங்க, ஆதரையும் கனியும் வந்து மோத விட்டு அது ஒரு டிஆர்பிக்காக வாங்கிக்கலாமா, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வாங்கிக்கலாமா கூட யோசிக்கலாம் அவங்க. அதனால கூட கனியை எவிக்ட் பண்ணாம அப்படியே இன்னொரு 1 வீக் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் இது கனியோடைய லைஃப் மட்டும், கனியை சுத்தி இருக்கிற அத்தனை பேரோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணும். நீ குழந்தைங்க லைஃபுக்கு தான் நான் இவ்வளவும் பேசிட்டு இருக்க. அந்த எனக்கு எப்ப அது தப்புன்னு அன்னில இருந்து அந்த குழந்தைங்களை என்ன பொறுத்தவரை கனிக்கு வந்து எஃப்ஜே என்ன மாதிரியான நோக்கத்தோட பழகுறாரு அப்படிங்கிறது தெரியல. கனி என்ன நோக்கத்தோட அவங்க கிட்ட பழகுறாங்கிறதும் எனக்கும் தெரியல. எனக்கு மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலிக்கும் தெரியல. அதுதான் உண்மை. அவங்க கனி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜில ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயம். பட் என்ன அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. என்ன பொறுத்தவரை நான் அப்படிதான் பாக்குறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. அவங்களுக்கு கேமும் புரியல, இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு புரியல, இந்த இந்த ஷோ எதுக்கு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் புரியல. ஏதோ கிடைக்கிற 2-3 ரோல்ல வந்து நம்ம வந்து நம்மளை காட்டிக்கிட்டோமா, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறவங்க கிட்ட நம்ம நட்பா இருக்கோமா, அவங்க கிட்ட நல்ல கேரிங்கா பழகணுமா, அவங்கள வந்து சுகர் கோட் பண்ணி அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள சஸ்டெயின் ஆகி ஃபைனல் வரைக்கும் போய் யாருக்கு கப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து 106வது நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இதுதான் வந்து கனியோட பிளானா இருக்கு அப்படிங்கறதுதான் எல்லாருடைய பார்வையுமா இருக்கு. ஓகே ஹரிஷ், நான் அது ஒத்துக்கிறேன். நீ சொல்றத வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் வந்து விஜய் அகைன் அண்ட் அகைன் சொன்னாங்க, அடுத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க வரல, நீங்க ஜெயிக்கணும் தான் எங்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னு திருப்பி திருப்பி அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. அதனாலதான் விஜய் அந்த வார்த்தை அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. பட் சுத்தமா புரியல, கணிக்கு சுத்தமா புரியல, விஜய் என்ன சொன்னாங்கன்னே புரியல. கரெக்டா? நீங்க பேசுறது வந்துட்டு கேமை பத்தி, ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசுறது ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நானு நீ எதுக்கு வேணா வா, நீ லாஸ்ட்ல அந்த 5 பேரை வெளியில அனுப்பிட்டு நீ கடைசியா வந்துட்டு வீட்டுல எலிமினேட் ஆயிட்டு நிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் ஓகே, நாங்க வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடுறோம். நான் தான் சொல்றேன், அன்பை காட்டுறேங்கிற பேர்ல, சுகர் கோட் பண்றேங்கிற பேர்ல சில விஷயங்களை தெரியாம பண்றாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அது அவங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணது. ரெண்டாவது எஃப்ஜே எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு இல்ல, நீ என்ன வார்த்தைகளை ட்ரிகர் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் நிறைய வார்த்தைகள் விட்டுருவேன். நான் ரொம்ப கெட்டியா பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இது அன்பு இல்லை, இது வேற, இது கொச்சை. இது என்ன சொல்றது, ஒரு ஆம்பளை பையன் முட்டியில துணி இல்லாத இடத்துல அவன் படுக்கிறான்னா எப்படிப்பா அலோ பண்றீங்க நீங்க? சரின்னு சொல்ல முடியாது. பட் வந்து அவங்க என்ன நோக்கத்துல அந்த மாதிரி பழகுறாங்கன்னு தெரியல. இல்லையா, வெளியில இருக்கிறவங்க சொல்லிட்டேனே, நான் ஃபர்ஸ்ட் இன்டே கொடுத்துட்டேனே, பிள்ளையாக இருந்தாலும் சரி, வளர்ந்த பிள்ளையா இருந்தாக்க நம்ம அதை அலோ பண்ணவே மாட்டாங்க யாரும். அதுதான் தாயின்றது. ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும். அதுவும் இவன் யாரு என்னன்னு கூட தெரியாது. நீ தம்பின்னு சொல்ற உறவு முறை ஓகே ஃபைன். இப்ப இங்க வந்துட்டு அந்த பாண்டிங் இருக்கட்டும், அக்கா தம்பி பாண்டிங் இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா கொண்டு போற விஷயம். அதுக்காக வந்து அங்க படுக்க வைப்பியா நீ? பொம்பளை நீ. என்ன பொறுத்தவரை கனிக்கு என்ன தோணு இருக்கும் அப்படின்னா, 2 டைம் கேப்டனா இருக்காரு எஃப்ஜே, மறுபடியும் கேப்டன்சி டாஸ்க்ல நிக்க போறாரு அப்படிங்கறதுனால மேபி கனி எஃப்ஜேவோட நம்ம வந்து க்ளோஸா இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு போயிடலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது அந்த அந்த ஒரு தாட்ல கூட அவங்க அப்படி பழகி இருக்கலாம். பட் என்ன தாட் ப்ராசஸ்ல பழகினாங்கன்னு வெளியே இருக்கிறவங்களுக்கும் தெரியல, உள்ள அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுது என் வாயில இருந்து வார்த்தைகளை வாங்காதீங்கன்றதுதான் நான் சொல்றேன். எனக்கு தெரியுது அது என்ன. நான் வந்து ரொம்ப பேச வேணாம்னு பாக்குறேன் நான். ஏன்னா கனி வந்து அவங்க வெளியில இருக்கிறப்ப வேற மாதிரி கனி, பட் உள்ள என்ன கேம் ஆடுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. உண்மை அதுதான். யாருக்கு அவங்க என்ன பண்றாங்க யாருக்கும் தெரியல. அவங்க ஃபேமிலி சைடுக்கும் தெரியல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தரப்புக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா வெளியில பார்த்த கனி வேற, உள்ள இருக்கிற கனி வேற. அது மேபி விஜயோ இல்ல அவங்க ஃபேமிலி ரவுண்ட்ல அந்த ரவுண்ட் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா யாராவது உள்ள போய் சொன்னாதான் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு தமிழ் பிலிம்ல ஒரு டயலாக், எனக்கு எந்த பிலிம்னா சட்டு ஞாபகத்துக்கு வரல. ஒரு குழந்தை எதிர் வீட்டு பையன் வந்துட்டு பேசுறப்ப வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்லும், எங்க அம்மா உன் கூட சேர வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பையன் கேட்பான், என்னத்துக்கு அப்படின்னா, நீ பொறுக்கியா நீ, அதனால உன் கூட சேர வேண்டாம்னு எங்க அம்மா சொன்னாங்க. இதுதான் உலகம்ன்றேன் நானு. அப்போ என்ன சொல்றது, நம்ம பார்வையில வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குழந்தையே நம்ம சேர்க்க விட மாட்டேன்றப்ப நாம மட்டும் முட்டி வரைக்கும் துணியை தூக்கிட்டு அவனை படுக்க விடா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அது? இல்ல, அது கனியோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும் தெரியலையே. அவங்க வெளியில இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு அவங்க வெளியில இருந்தாலும் தெரியும். நம்மளுக்கு அது தப்பா தெரியுது.
நம்மளுக்கு அது தப்பா கூல் தெரியுது. பிரியா, பட் கூல் வந்து பிரியா, கூல் பிரியா. இல்ல, பட் அவங்களுக்கு அது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. அது அவங்க வெளியில வந்து சொன்னாதான் தெரியும். ரொம்ப ரொம்ப வந்து கனிக்கு அகைன்ஸ்டாவும் போக வேணாம், ரொம்ப வந்து அடிக்கவும் வேணாம்னு தான் நான் பாக்குறேன். இல்ல நான் ஏன்னா கலாச்சாரத்துல எதுவுமே நிக்கிறேன். தெரியாம நம்ம எனக்கையாவது பேசிட்டு நாளைக்கு வெளியில வந்துட்டு நீங்க எப்படி பேசலாம்னு கேட்டாங்கன்னா அது கஷ்டமாயிடும். எப்படி வெளியில வந்து கேட்டாக்காவா? வெளியில வந்து லட்சிகம் வெளியில லட்சிகம் வந்துட்டு லாஸ்ட் ரியலி என் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்களா ஒண்ணு சொல்றீங்களே நம்ம எனத்தையாவது கேட்டாங்கன்னா கஷ்டம். உன் மரமண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு நாங்க உட்கார்ல. நீ என்னத்த அங்க காட்டுறன்றத பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம். ஓகேவா? நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் போயிட்டு என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி எல்லாம் நம்மளால பண்ண முடியாது. we are not doing that. இந்த ரெவ்யூன்றது அது கிடையாது. ஸ்கிரீன்ல என்ன காட்டுறீங்க அதை பத்தி பேசுறதுக்கு தான் ரெவ்யூ. நீ ஸ்கிரீன்ல காட்டுற கன்றாவியை தான் நான் பேசி எனக்கு இன்னும் தனி டாபிக் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வார்த்தைகளை நிறைய விட்டுருவேன் நான். ஸோ அதனால வேண்டான்னு பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் அகத்தியன் அவர்களுக்கும் சரி திரு அவர்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்காக தான் பேசினேன். இப்பவும் அவங்களுக்காக தான் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு தெரியல, மானம் ரோஷம் இருந்தாக்க தயவு செய்து வெளியில அப்படின்றது தான் நான் சொல்லிப்பேன். அவங்க வெளியில கூப்பிட்டுருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்து ஏன் டிலே பண்றாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. கூப்பிட்டுருக்க மாதிரி தான் தகவல் இருக்கு. ஏன் டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி ஆதரவு உள்ள போறதுனால ஒரு கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஆதரவை டார்கெட் பண்ண போறது உங்க 3 பேர் தான் அப்படிங்கிறப்போ அதுக்காக கூட உள்ள வச்சுட்டு கண்டென்ட் வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். கனியோடைய லைஃப் அது பார்க்கணும். நீ கனியோட லைஃப் சொல்ற, அவ எக்கேடு கெட்டனா போகட்டும்ன்ற. நான் கனியோட லைஃப் சுத்தி தாங்க எல்லாரோட லைஃபும் இருக்கு. ஒருத்தர் லைஃப் ரெண்டு குழந்தை பெண் பிள்ளைகளோட லைஃப் பாக்குறேன் நான். கனியோட லைஃப் சுத்தி தான் எல்லாரோட லைஃபும் இருக்கு. நீங்க லாஸ்ட் சீசன் வந்து சாச்சனாவை நீங்க எவ்வளவு மில்க் பண்ணீங்களோ அவ்வளவு கூட மில்க் பண்ணி அந்த பொண்ணு கேரியரே இல்லாம பண்ணிட்டீங்க. இப்ப அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவா வந்துட்டு இருக்கு. ஆமா, இப்ப நம்மளுக்கு பாவமா இருக்கு அந்த பொண்ணை பாக்குறதுக்கு. என்னடா இது இப்படி அடிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் விட்டு வைக்கிறீங்கன்றது தான் நான் கேள்வி கேட்கிறேன். என்ன கான்செப்ட்னு தெரியாம என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியாம ஏதோ ஒண்ணு எனக்கு விளையாடுறது எல்லாம் கூட ஓகே தான். நீ ஏதோ பயாஸ்டா இருக்கியா, அவனுக்கு வரைக்கும் பாயசத்தை ஒளிச்சு வச்சு கொடுக்குறியா, இடியாப்பத்தை ஒளிச்சு வச்சு கொடுக்குற, ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க. எப்ப பாரு கரண்டியை பிடிக்கிறேன்னு கத்துறனா, ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. பட் எனக்கு வந்துட்டு இந்த கட்டி ஓவியாக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் இருந்தது. ஓவியாக்கு அதுக்கப்புறம் என்ன படம் கிடைச்சு ஒண்ணுமே கிடையாது. ஆமா, இன்னைக்கு ஓவியா 0 தான், ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஹரிஷ் கல்யாண்லாம் என்ன பண்றாருன்னு தெரியல. என்ன பண்றாங்க ஒரு 2 படம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியில என்ன பண்ணாரு அப்படிங்கறதே தெரியல. அந்த அளவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தவங்களுடைய அவங்களுடைய கேரியரே கம்ப்ளீட்டா உடலாம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். மற்ற லாங்குவேஜஸ்க்கெல்லாம் வந்து அவங்களுடைய கேரியர் ஓரளவு பில்ட் ஆகி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் தமிழ்ல எந்த சீசன்லயும் வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பா இது நடக்கிறதே ஒரு கன்றாவி. இதுல உட்கார்ந்து அவன் எஃப்ஜேக்கு அறிவுரை வர, வெளியில கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குது, இது வெளியில வேற மாதிரி போட்டுறே, ஆனா உனக்கு பரவாயில்லையா? எஃப்ஜே தான் கனியும் யூஸ் பண்றாரு, வியானாவையும் யூஸ் பண்றாரு. ஒரு கட்டத்துல திவ்யா ட்ரை பண்ணாரு, யூஸ் பண்ணிக்கலாம். திவ்யா அதுக்கு இடம் கொடுக்கல, இடம் கொடுத்தாங்க. அதுதான். சோ இப்போ நேத்து நீ சொன்ன மாதிரி, நம்ம ஹரிஷ் சொன்ன மாதிரி பயங்கர ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். எஃப்ஜேயோட ரோஸ்ட் எப்படி இருந்ததுன்னு பாத்துருப்பேன் நினைக்கிறேன். கொஞ்சம் முருவலா நெய் ஊத்தி கீ ரோஸ்ட் எடுக்கிற மாதிரி அழகா அப்படி பாக்கல. நான் அது ஏதோ கொத்து பரோட்டா போட்டு கொத்தி வச்ச மாதிரி இருந்தது எனக்கு தோணல ஹரிஷ். நான் சொன்னது நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நார்மல் பரோட்டான்னா உங்களுக்கு வந்து எந்த வித குளறுபடிகளும் இல்லாம இருக்கும். கொத்து பரோட்டால எல்லா வித குளறுபடிகளும் இருக்கும். அந்த மாதிரியான குளறுபடிகள் தான் நான் பாக்குறேன். நேற்று ரோஸ்ட்ங்கிற பேர்ல அவர் என்னத்தையோ பண்ணாரு. எஃப்ஜேக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. எஃப்ஜே என்னத்தையோ சொன்னாரு. இதுக்கு நடுவுல கமருதீனுக்கு ஒரு பாராட்டு வேற. கமருதீன் எதுக்கு பாராட்டினாரு எனக்கு இன்னும் புரியல. வியானா வந்து அந்த டாஸ்கே ஒண்ணுலாம் பண்ணிட்டாங்க, டாஸ்கே கெடுத்து விட்டாங்க. தியானாக்கு பாராட்டு. ஏன்னா கேட்ட பிடிச்ச ஸ்டூடெண்ட் தான் பாராட்டணுங்கிறாரு. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இந்த டாஸ்க பண்றீங்கிற ரேஞ்சுக்கு கேக்குறாரு. எனக்கு அது புரியல, ஒன்னும் புரியல. அவர் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்ல. அதுக்காக லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் கரெக்டா இருப்பாங்க, அவங்க தான் எல்லாத்துக்கும் சரியா இருப்பாங்கன்னு சொல்றது தப்புன்னு நான் நினைக்கிறேன். மாதிரி மக்கள் எடுத்துப்பாங்க இல்லையா ஸ்கூல் பசங்க, அது என்னன்றது எனக்கு புரியல. இதுதான் அது எப்படி பாக்குறாங்க. மத்த வெளியில வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஓகே, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஒரு மரியாதை இருக்கு. பட் அதுக்காக லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க தான் டாப்பருங்கிற ரேஞ்சுக்கு தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. முக்கால்வாசி பிரின்சிபல் ரூம்ல தான் இருப்பாங்க அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா அவ்வளவு சேட்டைகள் இருக்கும். ஆனா
அத்தனை சேட்டைகளையும் தாண்டி அவங்கள வந்து கரையேற்றி கொண்டு போறதெல்லாம் அந்த டீச்சர்ஸும் பிரின்சிபலும் தான். ஓகே. அதுக்காகவாவது நீங்க வந்து அந்த டீச்சர்ஸ்க்கு ஓரளவு பாராட்டிடணும். பட் என்னன்னா நீங்க எப்படி ரம்யாவை சூஸ் பண்ணி, ரம்யா ஒண்ணுமே பண்ணலதான், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி கேமு. ஏன்னா அந்த இடத்துல வந்து கனிக்கு வேண்டப்பட்ட யாருமே அங்க வந்துடக்கூடாதுன்னு ரம்யாவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி கேமா ஆடினாங்க. ஆமா. இப்படி பார்வதி அவங்க வந்து அவங்க கேம் ஆடும்போது அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கிறாங்களா, அது மாதிரி இது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அவங்க பண்ற ஸ்ட்ராட்டஜி சரின்னா அப்ப இவங்க பண்ற ஸ்ட்ராட்டஜி சரிதான். சரிதான். ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா ரோஸ்ட்னா அவனை திட்ட கூட இல்லைன்றதுதான் சொல்றேன். அவன் ஆட்டிடியூட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவன் பண்றதுக்கெல்லாம் இப்படி இப்படின்னு தலையாட்டி அது ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் வீக் பிரசன்ட் ஒன்று பண்ணாரு, அதை விட ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இதே பார்வதி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணா கூட பார்வதி சிரிக்காத அப்படின்னலாம் உனக்கு கேள்வி கேட்க தெரியுது இல்ல. இப்ப எதுக்கு நீ கூலர்ஸ் போட்டுட்டு வந்த, யாரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் பார்க்க கூடாதுன்றதுக்கு போட்டுட்டு வந்தியா, எதுக்காக போட்டுட்டு வந்தான்னு தெரியாது. இப்போ என்னன்னா அவன் எஃப்ஜேவை கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் ரோஸ்ட் கொடுத்துருக்கணும். பர்சனல்ல போக வேண்டாம், நீ வியானா கூட ஏன் சுத்துறன்றது போக வேண்டாம், பட் நீ ஏன் இதை பண்ணலன்னு அதுதாங்க அவர் கேட்கணும்னு வந்தது. அததான் கேட்டிருக்கணும் அவர் ஆக்சுவலா. அதை தவிர மத்த எல்லாத்தையும் கேட்டார். அதுதான் அவர் உள்ள வந்த உடனே ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாரு, எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. ஜோடி பத்தியா அவர் கேட்டாரா? ஒண்ணுமே இல்லையே, எதுவுமே கேட்கலையே. எதுக்கு அந்த விஷயத்தை பேசணும் அவரு? கம்ருதீன் வந்துட்டு ரொம்ப பாராட்டிட்டேன். இப்ப கம்ருதீன் என்ன நினைப்பான், பார்வதி கூட இருந்தாக்கா நம்மள வந்துட்டு திட்டுறாங்க, அரோரா கூட இருந்தா நம்மள பாராட்டுறாங்கன்னுட்டு அவன் அந்த மரமண்டைக்கு அப்படியே ஏறும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றதே சுத்தமா புரியல. இதுக்கு பேர் ரோஸ்ட் எல்லாம் கிடையாது. பார்வதியை ஃபைனலிஸ்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்வதியை வந்து கம்ப்ளீட் ஃபைனலிஸ்டா உருவாக்கிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா கண்டிப்பா கம்ருதீன் ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. எஃப்ஜேக்கும் பார்வதிக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கி அதுல பார்வதியோடைய கை ஓங்கியிருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. இதுக்கு மேல வந்து பார்வதி அவங்களுடைய கேமை எப்படி ஆடினாலும் அவங்க ஃபைனல் போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த மனிதாபிமானம்ன்றதையாச்சும் அந்த இடத்துல பேசணும் இல்ல. ஒருத்தரை வந்து ஒரு 10-12 பேருக்கு வந்துட்டு சமைக்கிறதும் ஆகட்டும், ஒரு பாத்திரம் தேய்க்கிறதாகட்டும், எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு வேலை அப்படின்றத வந்துட்டு கன்வே பண்றதுக்காச்சும் இந்த ப்ரோக்ராம ஒரு யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் இல்ல. எதுவுமே பண்ணலையேன்றதுதான் ஆதங்கம். லைவ்ல பார்வதியை பாராட்டிருக்காரு, பட் ஏன் அதை கட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. லைவ்ல பார்வதியை கூப்பிட்டு பாராட்டிருக்காரு. நீங்க வந்து விடிய விடிய நீங்க வந்து வெசல்ஸ் தான் வாஷ் பண்ணிருக்கீங்க, வாடகை நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் பாராட்டிருக்காரு. ஏன் அதை கட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அப்படி என்ன பார்வதி மேல வன்மம் விஜய் டிவிக்கு, அதுதான் தெரியல, எனக்கு புரியல. ரெண்டாவது எடிட்டிங் டீம், நீங்க வந்து எங்க எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஐயோ முடியல. இவனுங்க பண்ற எடிட்டிங்கும் இவனுங்க பண்ற இதுவும் வந்துட்டு எடிட்டிங் உங்களுக்கு ஒரு சீரியல் கொடுக்குறீங்கன்னா ஒரு சீரியலுக்கு 3 பிரேக் தாங்க. 3 பிரேக் மேல சீரியலே ஓடாது. நீங்க 1 மணி நேரம் ஷோன்னா அதுல 6 பிரேக் விடலாம், 12 பிரேக் 13 பிரேக் போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. எதுக்கு நான் இத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நாங்க என்ன பண்ண போறோம் எனக்கு புரியல. 6 மாசத்துக்கு வந்து முன்னாடி வந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் ஓடுது ஹாட்ஸ்டார்ல ஓட்டுனா, ஏன்னா வேற யாரும் விளம்பரம் கொடுக்கலன்னா புரியல. இது இத்தனை கட்டி இத்தனை பிரேக் 2 அவரு நாம இடைவேளைக்கு பிறகு வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போயாச்சு விஜய் சேதுபதி. இவங்க பேசிக்கிறாங்க, பேசுனதுக்கு அப்புறம் ஒரு கட்டம் போட்டு பிரேக் கொடுக்க வேண்டியதானே, பிரேக்கே விடல. மறுபடியும் விஜய் சேதுபதி வெளியில இருந்து உள்ள வராரு. அப்ப எதுக்கு பிரேக் அதுதான் தெரியல. பிரேக்னாக்கா அது கட் ஆகணும்ல. சரி, இவங்க கொஞ்சம் வீட்டுல இருக்கிறவங்கள காட்டிட்டு பிரேக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இல்ல, அவர் உள்ள என்ட்ரி கொடுத்துடுறாரு. என்னடா ஷோ நடத்துறீங்கன்ற மாதிரி இருக்கு. இதுல அனில் எப்படி என்ட்ரி ஆச்சு உள்ளோன்னு தெரியல எனக்கு. சொன்னது பிக் பாஸ்ல நுழைஞ்ச அனில பத்தி. சோ அனில் எப்படி உள்ள என்ட்ரி ஆச்சுன்னு தெரியல. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏற்கனவே அனில் வந்திருக்கு. சுபிக்ஷா வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு பேரெல்லாம் வேற வச்சிருந்தாங்க, ஒரு பேரெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அது நார்மலா என்ட்ரி தான். பட் வந்து அதுக்காக நான் ஒரு பிரேக் கொடுக்குறேன்னு போனாலும் அப்ப கூட பெருசா கட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதுதான். ஸோ என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னும் ஷோல சுவாரஸ்யம் இல்ல. ரோஸ்ட் நட்டுன்னு எதிர்பார்த்து போய் உட்காந்த. ஏன் விக்கல்ஸ் சொல்ல வேண்டியது தானே, இதெல்லாம் நீ பண்ணது ரொம்ப தப்பு நட்டுன்னு விக்கல்ஸ்க்கு ஒரு இது கூட அட்வைஸ் கொடுக்க வேண்டியது தானே. நான் என்ன கேட்கிறேன், நீ விக்கல்ஸோட பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்காக உட்காந்துட்டு இல்லைன்றத சொல்றேன். நீங்க பெல்ட்ல வந்து விக்ரமனட்டனே கொடுத்துருக்கலாம், எதுக்கு அந்த விக்கல்ஸ்ன்ற பிராண்ட் வந்திருக்குன்றது எனக்கு சுத்தமா புரியல. இந்த பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்கு விஜய் டிவி வந்துட்டு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கான்றதும் எனக்கு தெரியல. இதுல இவர் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு கேள்வியும் கேட்காம அந்த பிராண்ட் வந்துட்டு பண்றது எல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி போற மாதிரி அந்த பிராண்டுக்கான ஒரு இதுதான் வந்துட்டு அவருக்கு கிடைக்குது அப்படின்றத நான் பாக்குறேன். நானு
அன்ஃபேர் அப்படின்னுட்டு நான் சொல்றேன். அந்த விக்கல்ஸோட சப்ஜெக்ட பத்தி பேசுறப்ப அது அன்ஃபேர்னு சொல்லிக்கிறேன். கானா வினோத் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஓகேன்னு தான் சொல்வேன். அரோரா கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிருக்காங்க, அது கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டக்கு டக்குன்னு எந்திரிச்சு பேசுறப்ப நியாயமா இப்போ பேசுறாங்க. இப்போ பெட்டர், ரொம்ப பெட்டர். முன்ன வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்றது கூட யோசிப்பாங்க. பட் இப்ப வந்து நான் பதில் சொல்றேன் அப்படின்னு அவங்களே வந்து முதல்ல வர்றதுங்கிறது She is coming ஒரு forward. நல்ல அது இம்ப்ரூவ்மெண்டா ஓகே, நான் பாக்குறேன். கண்டிப்பா. சோ லெட்ஸ் சி ஹரிஷ், வேற ஏதாச்சும் விட்டுருக்கோமா நம்ம? மொட்டை கடிதாசி சொன்னா காதல் கடிதம் எழுதிட்டு இருக்காங்க பார்வதி. அந்த மொட்டை கடுதாசி என்னன்னாச்சும் புரியுதா இல்லையா? நம்ம டைரக்டா ஒருத்தர் மூஞ்சி மேல சொல்ல முடியாத விஷயத்த வந்துட்டு எழுதி போடுறதுதான். இதுக்கு முன்னாடி எல்லாம் அழகா பயன்படுத்திக்கினாங்க. சாண்ட்ரா கரெக்டா அது பண்றாங்க. நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. சாண்ட்ரா கரெக்டா பண்ணிருக்காங்க. விக்ரமுக்கு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்க டான்ஸ் ஆடுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்க காமெடி வந்து காமெடியா இல்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சோ அது ஓகே. எஃப்ஜேக்கும் வியானாக்கும் யாரோ ஒருத்தர் கடிதம் எழுதினாங்க. யாருன்னு ஞாபகம் இல்லை. யாரோ ஒருத்தர். தலையாயிரு தல தீபாவளி கொண்ட இது ஆமா, அது யாரோ எழுதினாங்க. அரோரா ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. வினோத் வந்து கமருதீனுக்கு எழுதினாருன்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்காங்க. அதுக்கு வேற இன்னைக்கு உட்காந்து அதையும் படிச்சு காட்டுறேங்கிற பேர்ல ஒவ்வொருத்தையா படிக்க வச்சு எனக்கு 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 தெரிஞ்சு இந்த மொட்டை கடிதாசி டாஸ்க் எதுக்குன்னு தெரியல. வேற எதுவும் இல்லன்றதுனால இது இல்ல. பண்றாங்களா நான் தெரியல. இதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு பிளாஸ்மா டாஸ்க்னு ஒன்று வரும். இப்போ ஒரு 2 சீசன் முன்னாடி ஒரு பிளாஸ்மா டாஸ்க்னு ஒன்று வந்துச்சு. வீட்டுல பேசினா என்னெல்லாம் பேசியிருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் கண்டஸ்டன்ட் தெரியாம ஒருத்தர் என்ன பேசியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அப்பதான் அது மாதிரி காட்டினா கூட ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எல்லாம் வந்துட்டு ஒருத்தரை பத்தி தப்பா பேசினது நீங்க அந்த மாதிரி காட்டினா கூட ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இந்நாள் இவங்களை பத்தி கண்டிப்பா. பேசியிருக்காங்க அப்படின்னு கூட ஒரு சூசகமா தெரிஞ்சுக்கும். மொட்டை கடிதாசிலாம் பார்வதிக்கு அது என்னன்னே தெரியல, என்ன டாபிக்னே தெரியல. பார்வதிக்கு தெரியலன்றதுதான் கேவலமே. தமிழ் பொண்ணு தானே நீ, உனக்கு தெரியாதா அது என்னன்னுட்டுன்னு? எப்படி தமிழ் யூட்டிலைஸ் பொண்ணு. பண்ணணும் தெரியாதா? ரெண்டாவது அவங்க வந்து ஜேர்னலிஸ்ட் முடிச்சிருக்காங்க. அத்தனையும் பண்ணிட்டு எனக்கு இன்னும் புரியல பார்வதிக்கு எப்படி இந்த டாஸ்க் புரியாம போச்சுன்னு எனக்கு புரியல. மத்த எல்லாரும் அதுதான் அங்க போய் உலகமே மறந்துடுறாங்க. அதான் மத்த எல்லாரும் ஓகே, ஓரளவு சரியா பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்வதி கமருதனுக்கு காதல் கடிதம் எழுதிட்டு இருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. எனக்கு புரியல. வெளியில வந்துட்டு இவ்வளவு வருஷம் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அப்பெல்லாம் பூக்காத அந்த காதல், ஒருத்தனை பிடிச்சி 2 பேரும் 3 பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்களே. கமருதனை ரொம்ப நம்புறாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். அதாவது ரொம்ப நம்ப கூடாது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா கமருதீன் வந்து டபுள் சைட் கேம் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு அரோராவும் தேவை, பார்வதியும் தேவை. அப்பதான் அவரால் சஸ்டெயின் ஆக முடியும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆதிரை வந்து அதை உடையும்னு நினைக்கிறேன். ஆதிரை உடைச்சு விட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா 2 பொண்ணுங்களுடைய கேமையும் அவர் ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இருக்காரு கமருதீன். அவரோட கேம் அவர் ஆடவே இல்லை. விஜய் சேதுபதி பாராட்டுறதுக்குலாம் அங்க ஒண்ணுமே இல்லை. எதுக்கு பாராட்டினாங்க எனக்கு புரியும். இப்பதான் ஒரு கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்ன கேம் ஆடினாரு கமருதீன்? ஒண்ணுமே இல்லை. அதுதான் அரோராவோட சண்டை போட்டாரு, பார்வதியோட போய் சேர்ந்தாரு. பார்வதியோட சண்டை போட்டாரு, அரோராவோட போய் சேர்ந்தாரு. இப்ப 2 பேரையும் 2 சைக்கிள் ஒரு கால ஒரு பெடலையும் இன்னொரு கால இன்னொரு சைக்கிள் பெடலையும் நான் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. மாதிரி இருக்கு எனக்கு. இதை எப்படி விஜய் சேதுபதி பாராட்டுறாரு எனக்கு புரியல. நீ என்னத்தை என்கரேஜ் பண்றன்றது எங்களுக்கும் புரியல சுத்தமா. சோ கீப்பிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ஆதிரை வந்துட்டு இந்த ஒரு சான்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ன்றதுதான் நான் கேட்டுக்கிறேன். நானு மீண்டும் வந்து சொதப்ப வேண்டாம். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் எப்படியெல்லாம் பிளாஸ்ட் பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்றது. ஆதிரை வனிதாக்கா மாதிரி எனக்கு பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். நான் நம்புறேன். சூப்பர்பா போகும், சூப்பர்பா இருக்கும். அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் ரொம்ப அழகா யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து இருக்கிற வீட்டை மொத்தமா கொளுத்தி விட்டு போனாங்க. அதுதான் அந்த சீசன் ஹைலைட்டா காட்டினது அந்த விஷயம் தான். இப்போ நவ ஷி இஸ் நாட் கோயிங் டு என்ன சொல்றது, அந்த ஃபைனலிஸ்ட்க்கு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடையாது ஆதிரைக்கு. சோ ஷி இஸ் கோயிங் டு பிளே அ ஓன் கேம். அது வந்துட்டு என்ன தேவைன்றத அழகா விளையாடிட்டு நல்லா கொளுத்தி விட்டுருங்க. நான் இதுக்கு மேல என்னத்தை வந்து நீங்க கேம் ஆடுறதுலாம் உள்ளே வர வேணாம். இருக்கிற வீட்டை கொளுத்தி விடுங்க. என்ன நடக்கட்டும். எவன் சண்டை போடுறானோ போடணும். என்ன சண்டை போட்டாலும் பிரச்சனை இல்லை. விஜய் சேதுபதி சொல்றாரு பிரசிடன்ட் கிட்ட, நீங்க வந்து பிசிக்கலா நீங்க அட்டாக் பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்கிறாருல்ல. அடிச்சுக்கிட்டோம். அப்பதான் விஜய் சேதுபதிக்கு தெரியும் இது என்ன மாதிரி கேம்னு. அப்பதான் அவருக்கே புரிய வரும். ஏன்னா விஜய் சேதுபதி அவருக்கு ஹாஸ்டிங் சுத்தமா வரல. அவருக்கு விஜய் சேதுபதி ஹாஸ்டிங் சுத்தமா வரல. அட்லீஸ்ட் எப்பயாவது ஆதரை எனக்கு யார் பண்ணி அது ஏதாவது ப்ராப்ளம் ஆனாதான் அவருக்கு இந்த கேம் என்ன, இந்த டாஸ்க் என்ன, இந்த ஷோ என்னங்கிறதாவது புரிய வரும். ஏன்னா ரொம்ப அசால்ட்டா நீங்க வந்து பிசிக்கலா நீங்க அட்டாக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பாலை பிடிங்கி நீங்க கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற
எனக்கு அது புரியல. எனக்கு பிரஜனுக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு, ஒரு ஃப்ரெண்டா இப்படி ஒரு அட்வைஸ் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. அதுதான் வேற யாருன்னா கொடுத்தா பரவாயில்ல, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அட்வைஸ் தேவையான்றதுதான். சோ ஆனா லெட்ஸ் see நல்ல வேளை பிரஜின் அதை ஃபாலோ பண்ணல, அதுதான் பெரிய விஷயம். பிரஜின் அவரு ஆரி சொன்னதை கேட்டு தன்னோட டாஸ்கை டிஃப்ரெண்டா மாத்தி கொண்டு போயிட்டாரு. ஓகே, சோ லெட்ஸ் see ஹரிஷ் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளை பேசுவோம். கண்டிப்பா.